என் பொண்டாட்டி தப்பு பண்ணாலா இல்லையான்னு டிசைட் பண்ண நீங்களாம் யாரு? யாரோ ஒருத்தர் நம்பணுங்கிறதுக்காக என் பொண்டாட்டியை கூட்டு வந்து நிக்க வச்சு இந்த சபையில அசிங்கப்படுத்துவீங்களா? நீங்க யார் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என் பொண்டாட்டி உத்தமின்னு யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ரசதி வா. என்ன ரசதி? எப்போ அழுதுகிட்டு தான் இருப்ப, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்ன விஷயம்? ஆமா, மாமாவை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படி? என்ன பண்ணாரு மாமா? அது வந்து மாமா செம்மையா கோவப்பட்டாரு. நீ பாத்திருக்கணும், மூக்கு காதெல்லாம் செவந்துருச்சு. கோவப்படுறதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுற? ஆமா டோரா, பஞ்சாயத்துல என்ன குழந்தைய தாண்ட சொன்னாங்கல்ல, அவங்கள பார்த்து கேட்டாரு, இங்க என்ன நடக்குது? என் பொண்டாட்டிய சந்தேகப்பட நீங்களா யாரு? என் பொண்டாட்டிய பஞ்சாயத்துல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? இப்படிலாம் கேட்டாரு டோரா. போதும் போதும், விட்டா நீ விடிய வரைக்கும் மாமா புராணத்தை பாடுவ. இல்ல டோரா, அவர் எனக்காக கோவப்பட்டு பேசினத விடிய விடிய மட்டும் இல்ல, ஆயுசு பூரா பேசிக்கிட்டு இருப்பேன். ஆள விடு, வெறுமனே பேசினா மட்டும் போதுமா? பின்ன வேற என்ன பண்ணணும்? உனக்காக இவ்ளோ பேசின உன் மாமாவுக்கு அவர் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு gift கொடு. நீ சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த நேரத்துல எங்க போய் வாங்குவேன்? உன் மாமாக்காக gift கூட தர மாட்டியா? அதில்ல, டைம் ஆச்சு. அவரே எதிர்பார்க்க முடியாத கிஃப்ட்னா தேடி கண்டுபிடிச்சுதான் வாங்கிட்டு வரணும். ஆனா அது இப்ப முடியாதே, ராத்திரி ஆயிடுச்சுல்ல. இப்போ உனக்கு என்ன gift வேணும்? அவ்வளவுதானே? ஆமா. சரி, அத நான் பாத்துக்கறேன். உன் மாமா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் ஒரு gift எடுத்துட்டு வரேன். நீயா? நீ எப்படி டோரா? நீ வெயிட் பண்ணு ராசதி. இந்த டைம்ல மாமா எதிர்பார்க்க முடியாத கிஃப்ட்னா ஒன்னும் புரியலையே எனக்கு. என்ன கிஃப்ட் கொண்டு வரும் டோரா? என்ன டோரா, பூ கொண்டு வரதா வெளியில போனியா? என்ன வெறும் பூன்னு அவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? பின்ன இதுல என்ன பெரிய அதிசயம்? ஆமா, அதிசயம் தான். இது என்ன பூன்னு தெரியுமா? இது குறிஞ்சி பூ. அவ்வளவு சீக்கிரம் இது யாருக்கும் கிடைக்காது. இது பூக்குறதே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அதுவும் மலை உச்சியில தான் பூக்கும். இந்த பூ இருந்தாலே நமக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். அப்படியா? வீட்ல சந்தோஷம் மட்டும் தான் வரும். இந்த பூ மலர்ந்த உடனே இத சுத்தி எப்பவும் தேனி இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி உன் மாமா எப்பவும் உன்னையே சுத்தி சுத்தி வரணும்னா இந்த பூ கொடு. ரொம்ப நன்றி டோரா. ஓகே. ரசதி, ரசதி, எனக்கு தெரியும் பஞ்சாயத்துல நடந்ததை நினைச்சு நீ ரொம்ப கவலைப்பட்டு இருப்பேன்னு. நான் மட்டும் ஆரம்பத்திலே இருந்திருந்தா இதை நடக்கவே விட்டுருக்க மாட்டேன். கடைசி நிமிஷத்துல வந்ததால என்னால ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சு. மாமா, நான் எதுக்கு இப்ப கவலைப்பட போறேன்? எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை மாமா. ஏன்னா
நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, எனக்கு சப்போர்ட்டா நீங்க இருக்கும்போது எனக்கு ஒரு கவலையும் இல்ல. நான் உங்களுக்கு ஒரு gift வச்சிருக்கேன். கிஃப்டா? ம், என்ன கிஃப்ட்? இது குறிஞ்சி பூ. ஆமா மாமா, ஆமா, இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? நான் டோரா கிட்ட சொன்னேன். டோரா வெளியே போய் கொண்டு வந்தா. ஆமா நான் தான் கொண்டு வந்தேன். சரி, இதை நீங்களே வச்சுக்கோங்க மாமா. ம்ஹும். எனக்கு வேணாம், இந்தா நீயே வச்சுக்கோ. ஆ. ஹே, இது அபூர்வமான பூ. என் அதிர்ஷ்டக்கார பொண்டாட்டிட்டு தான் இருக்கணும். திரும்ப. வாங்க வாங்க வாங்க. ரசதி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. வாங்க வாங்க வாங்க. இது யார் தெரியுதா? யாரு? நம்ம செண்பகம்ல, ஆ, அவளோட மக. ஓ, அப்படியா? இவளும் உங்க பொண்ணு வாழ வந்த வீட்டுல தான் வாக்கப்பட்டிருக்காளா? ஆமாமா, 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிச்சவங்க, ஒன்னா வளர்ந்தவங்க. இப்போ ஒரே வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்காங்க. என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தான். ஆனா அவ அதை பெருசா எடுத்துக்க மாட்டா. அம்மா வாங்க உட்காருங்கம்மா. நான் எல்லாரையும் வர சொல்றேன். வேணா ரசாத்தி, இங்க கல்யாண விசேஷத்துக்கு வந்தோம். ஓ, அங்க வெயில் ஜாஸ்தியா இருந்தது. அதான் பக்கத்துல தானே நம்ம சம்மந்தி வீடு, இளப்பாரிட்டு போலான்னு வந்தோம். வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா சரி, இருக்கேன். நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ரசதி இரு, இந்த வெயிலுக்கு எங்களுக்கு காஃபி எல்லாம் வேண்டாம். போய் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு மோர் மட்டும் எடுத்துட்டு வந்துருமா. ம், சரிம்மா. ஆ. இங்க வா. என்னடி? என்ன நேத்து என்கிட்ட நீ என்ன சொன்ன? அந்த ராசாத்திய உண்டு இல்லன்னு பண்றேன்னு சொன்னல, அவளை ஆட்டி படைக்கிறேன்னு சொன்னல. இன்னைக்கு என்னடானா அவ கையால மோர் எடுத்துட்டு வர சொல்ற? கண்மணி, நான் உன் அம்மாடி. இந்நேரம் பிளான் பண்ணாம இருப்பனா? அந்த ராசாத்தி இப்போ முழுகாம இருக்கா. அதுவும் 10-15 நாள் தான் ஆகுது. இந்த சமயத்துல அவ அடுப்பு கிட்ட போய் தாளிச்சானா கொமட்டிக்கிட்டு வாந்தி வரும்ல. ஆனா ராசாத்தி தான் மாசமா இல்லையே, அப்புறம் எப்படி வாந்தி எடுப்பா? இத பாரு, அவ எந்த பிரச்சனையும் இல்லாம மோரை தாளிச்சு எடுத்துட்டு வந்துருவா. அப்போ நானும் என் கூட வந்த பொம்பளைங்களும், என்னடா இது அதிசயமா இருக்கு, மசக்கையில இருக்கிறவ வாந்தி எடுக்கல, இவ உண்மையிலேயே உண்டா இருக்காளா இல்லையான்னு ஒரு கேள்வியை எழுப்பி பிரச்சனைய பண்ணிருவோம். அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கு சொல்லணுமா என்ன சம்பந்தி? ஆமா ஆமா,
அப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீங்க நல்ல காரியம் பண்ணீங்க சம்மந்தி. அதோட நீங்க எனக்கு சம்மந்தியா வந்ததுல இருந்து இப்பதான் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்கீங்க. நீங்க இப்ப இத சரியா தொடங்கி வச்சிட்டீங்க. நான் முடிச்சு வைக்கிறேன். சரி சரி, ம். வாங்க போய் பார்க்கலாம். ஆ மா வா. தாளிச்சிட்டு இருக்கா. கருவேப்பிலை இருக்கு, கடுகு காணும். ஐயோ. ஆ வாங்க. என்ன ராசாத்தி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கடுகு எங்கேயோ வச்சிட்டேம்மா, அதான் தேடிட்டு இருக்கேன். ஆ, கடுகு தானே, இங்கதான் எங்கேயோ. ஆ இங்க இருக்கு. இந்தா. தேங்க்ஸ். அம்மா, ஆ? உங்களுக்கு காஞ்ச மிளகா போடவா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். அப்படியே சீக்கிரமா வந்து தாளிச்சு மோரை ரெடி பண்ணி எங்க எல்லாருக்கும் எடுத்துட்டு வாமா. சரிம்மா. சம்மந்தி, வாந்தி வரவே இல்ல. மா சும்மாரு. ராசாத்தி, அம்மா, நீ உண்மையிலேயே அம்மா, டோராக்கு சாப்பிட பழம் வச்சேன், ஆனா தண்ணி வைக்க மறந்துட்டேம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இது வந்துடுறேன். ஏய், என்னடி பண்ற? அம்மா, நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி விடுறேன், அப்பதானே மோர் நல்லா இருக்காது. அவ சமைக்கும் போதெல்லாம் நான் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவேன். ஏய், லூசாடி நீ. என்ன இப்ப போய் எண்ணெய ஊத்துற? எண்ணெய் அதிகமா போய் அதனால வாந்தி எடுத்தா அவ மாசமா இருக்கிற மாதிரி நினைச்சுப்பாங்கடி. ஐயோ, ஆமால. அத அப்படியே வச்சிரு, அங்கே வச்சிரு. வா வா, வந்து நில்லு. சரி. சம்மந்தி, அவ கண்டிப்பா வாந்தி எடுக்க மாட்டா. இன்னைக்கு இதே ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அவளை துரத்தி அடிக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போகும்போது அவளை கையோட கூட்டிக்கிட்டு போய் அவ அம்மா வீட்டுல விட்டுடுங்க. என்னம்மா, தண்ணி வச்சிட்டியா? வச்சுட்டேம்மா. ராசாத்தி, அம்மா. மோரை தாளிச்சு அங்க எடுத்துட்டு வந்துரு. சரிம்மா. வா வாங்க. போங்க. சமந்தி, ஒரு நிமிஷம். என்ன சம்மந்தி? நான் வரும்போது வெளியில நிக்கிற 3 பேர் எது கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? அவங்க முன்னாடி வச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்தினாதான் இந்த ராசாத்தி மானம் ஊர் முழுக்க பரவும். நல்ல ஐடியா தான். அம்மா, ஐடியா பின்னிட்டம்மா. சரி சரி, போங்க போங்க. கொஞ்சம் இருங்க, மோர் ரெடி ஆயிட்டு இருக்கு.
ராசாத்தி மாசமா வேற இருக்கால, அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. அக்கா, அப்ப மாசமா இருக்க பொண்ணையா நீங்க மோர் தாளிக்க சொன்னீங்க? ஆமா, ஏன் அதுக்கு என்ன? முதல்ல அவங்களுக்கு கொடுமா, எடுத்துக்கங்க. எடுத்துக்கோங்க. என்னங்கம்மா? உண்டாயிருக்க பொண்ணுக்கு தாளிப்பு வாசம் பட்டாவே வாந்தி வரும். இவ எப்படி அடுப்பு முன்னாடி நின்னு தாளிக்க முடியும்? வாந்தி வாந்தியால வரும். என்ன இப்படி சொல்றீங்க? எதுக்கு வாந்தி வரும்? என்னம்மா நீங்க, இது கூடவா உங்களுக்கு தெரியாது? காலங்காலமா மசக்கையா இருக்கிற பொண்ணுங்க 1 மாசமோ 2 மாசமோ அடுப்பிக்கிட்டே போக மாட்டாங்க. எதுக்குன்னா தாளிக்கிற வாசனை தூரத்துல வந்தாலே குடம் குடமா கொமட்டிக்கிட்டு வாந்தி வரும். அப்புறம் ஏன் ராசாத்தி உனக்கு வாந்தி வரல? அதானே, மாசமா இருந்தா கண்டிப்பா வாந்தி வரும்னு சொல்றாங்க. உனக்கு ஏன் வாந்தி வரல? சொல்லுடி, உனக்கு ஏன் வாந்தி வரல? அப்ப நீ மாசமா இருக்கியா இல்லையா? அதானே, சட்டிய காய வச்சாலே கொமட்டுமே. இவ என்னடான்னா தாளிச்சு கொட்டி மோரையும் எடுத்துட்டு வந்து கல்லு மாதிரி நிக்கிறா. கொஞ்சம் கூட கொமட்டல. நீ உண்டாயிருக்கியா இல்ல பொய் சொல்றியா? அப்போ சரோஜா பஞ்சாயத்துல சொன்னது சரிதான் போல இருக்கு. ஊமை ஊரை கெடுக்கும், பெருசாலி வீட்டை கெடுக்கும்ன்ற கதையா? ஊமை மாதிரி இருந்துகிட்டு பொய் சொல்லிருக்கா. நீ உண்மைய சொல்லுடி. நீ உண்டா இருக்கியா இல்ல பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கியா? என்ன ராசாத்தி அமைதியா நிக்கிற? வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? வாயை திறந்து சொல்ல. ராசாத்தி, ஐயோ. ராசாத்தி, ராசாத்தி, என்ன ஆச்சு? தெரியல அத்தை. நான் மோர் தாளிச்சு கொண்டு வந்தேன், அப்படி வாந்தி வந்துருச்சு. பாவம், இவங்க மேல எடுத்துட்டேன் அத்தை. உன்னை யார் இப்ப மோர் தாளிக்க சொன்னது? கோகிலா அம்மா தான்.